வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 120 ஆண்டு காலமாக மெட்ராஸ் ரோஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து குதிரை பந்தயங்களை நடத்தி வந்தது. அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை தொகையை கடந்த 1978 முதல் மெட்ராஸ் ரோஸ் கிளப் நிர்வாகம் செலுத்தாமல் இழுத்தடித்து வந்தது. தற்போது வரை 822 கோடி ரூபாய் குத்தகை தொகை நிலுவையில் உள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தது. ஹைகோர்ட் உத்தரவுப்படி கடந்த ஜூன் 21ஆம் தேதி மெட்ராஸ் ரோஸ் கிளப்பிற்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர். எனினும் நோட்டீஸிற்கு மெட்ராஸ் கிளப் நிர்வாகம் பதிலளிக்காமல் கிடப்பில் போட்டது. தொடர்ந்து இன்று காலை ஆர்டிஓ மகாராஜ் தலைமையில் போலீஸ் உதவியுடன் வருவாய் அலுவலர்கள் நிலத்தினை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். தொடர்ந்து ரேஸ்கோர்ஸை சுற்றி ஆங்காங்கே இந்நிலம் அரசுக்கு கையகப்படுத்தப்பட்டது என பேனர் வைக்கப்பட்டது. குதிரை பந்தயம் மைதானத்திற்குள் உள்ள அலுவலக கட்டிடங்கள், நிர்வாக கட்டிடங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டன. போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வட்டம் உதகமண்டலம் மேற்கு கிராம புலையன் ஈபா 10/1 உள்ளிட்ட நிலங்களில் சுமார் 52.34 ஏக்கர் நிலமானது அரசு பொறுப்பு நிலமானது மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு குத்தகை விடப்பட்டது. அந்த குத்தகை விடப்பட்ட நடிப்பில் 1978 வரை குத்தகை செலுத்தப்பட்டு அந்த நிர்வாகத்தை செலுத்தப்பட்டு 1978 முதல் தற்போது வரை அந்த MRC என்கிற அதாவது மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்கிற அந்த நிறுவனத்தினால் குத்தகை பாக்கி செலுத்தப்படவில்லை. அதன் காரணமாக இந்த சூழ்நிலையில் அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிறுவனத்தால் குத்தகை தொகையை செலுத்த மாவட்ட நிர்வாகத்தில் அறிவித்தபடி டிமாண்ட் கொடுத்த அடிப்படையில் அவர்கள் இந்த அறிவிப்பை பெற்று நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் அரசு சொந்த நிலத்தினை அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிறுவனத்திலிருந்து மீட்டெடுத்து அரசுக்கு மீள் எடுத்துக்கொள்ள பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி இன்றைய தினம் 5/7/2024 அன்று காலை சுமார் 9 மணி அளவில் மீள் எடுக்கப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தும்பல் வனச்சரகம் பாப்பநாயக்கன்பட்டி பகுதியில் வன உரிமை பட்டா கேட்டு வனப்பகுதிக்குள் சென்று பழங்குடியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என வனத்துறையினர் உறுதியளித்தனர். அது தொடர்பாக ஆத்தூர் வனக்கோட்ட அலுவலகத்தில் பழங்குடியின மக்களுடன் பேச்சுவார்த்தை கூட்டம் நடந்தது. பழங்குடியின மக்கள் கூறுகையில், கடந்த 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டப்படி பழங்குடியின மக்களுக்கு வன உரிமை பட்டா வழங்க வேண்டும். மனு அளித்த சிலருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்களுக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். மாவட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் கூறுகையில், பாப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள இடம் கடந்த 1973ஆம் ஆண்டு காப்பு காடாக அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்தை வன உரிமை சட்டத்தின்படி பட்டா வழங்க இயலாது. நீதிமன்றம் அல்லது தமிழக அரசை அணுகி பட்டா பெற முயற்சி செய்ய வேண்டும் என்றார். அதை ஏற்றுக்கொண்ட பழங்குடியின மக்கள் கலந்தாலோசித்து முடிவு செய்வதாக கூறிச் சென்றனர். கூட்டத்தில் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார், ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் ஜெயலட்சுமி கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் ஆய்வு செய்தார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் உடனிருந்தார். அவரிடம் தஞ்சை MP முரசொலி கோரிக்கை மனு அளித்தார். அதில் தஞ்சை சென்னை இடையே புதிய ரயில் சேவையை துவக்க வேண்டும், திருச்சி திருவனந்தபுரம் மற்றும் திருச்சி பாலக்காடு ஆகிய விரைவு ரயில்களை தஞ்சாவூர் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும், தாம்பரம் செங்கோட்டை மற்றும் செகந்திராபாத் ராமநாதபுரம் விரைவு ரயில்களை பேராவூரணி மற்றும் அதிராம்பட்டினத்தில் நிறுத்த வேண்டும், செந்தூர் விரைவு ரயில் இரு வழித்தடங்களிலும் பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றும் செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும், அரியலூர் தஞ்சாவூர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய 3 புதிய ரயில் வழித்தடங்களை உடனடியாக துவக்க வேண்டும், சென்னை காரைக்குடி இடையிலான கம்பன் விரைவு ரயிலை மீண்டும் இயக்குவதற்கும் தாம்பரம் செங்கோட்டை விரைவு ரயிலை வாரத்திற்கு 7 நாட்களும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் MR விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் இவர் உட்பட 7 பேர் மீது கரூர் வாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு கரூர் கோர்ட்டில் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு கடந்த 25ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றப்பட்டது. விஜயபாஸ்கரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தனது தந்தை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதால் அவரை உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என கூறி கரூர் செஷன்ஸ் கோர்ட்டில் இடைக்கால முன்ஜாமீன் மனுவோடு முன்ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்திருந்தார். இடைக்கால முன்ஜாமீன் தேவையில்லை என்றும் முன்ஜாமீன் மனுவை வெள்ளியன்று விசாரிப்பதாக கோர்ட் அறிவித்தது.
இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களின் வீடுகளில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். கோலிநாயக்கனூர் கிராமத்தில் யுவராஜ் வீடு, கவுண்டபாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி, செல்வராஜ் மற்றும் ரகு ஆகியோர் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அனீஸ் நகரை சேர்ந்தவர் முகமது இப்ராஹிம் ஷா பில்டிங் கான்ட்ராக்டர். உறவினரின் வணிக வளாகம் மற்றும் வீடு கட்டி வருகிறார். அதற்கான சொத்து வரி ரசீது கேட்டு தொண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் மகாலிங்கம் கிளர்க் ரவிச்சந்திரனை அணுகினார். 20,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் சொத்து வரி உடனே கிடைக்கும் என அவர்கள் கூறியுள்ளனர். லஞ்சம் கொடுக்க விரும்பாத இப்ராஹிம் ஷா ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். ரசாயனம் தடவிய பணத்தை போலீசார் அவரிடம் கொடுத்தனர். மற்றொரு கட்டிட பொருளாளரான நைனா முகமது மூலம் பேரூராட்சி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தொண்டிராஜிடம் பணத்தை கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தொண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் மகாலிங்கம், கிளர்க் ரவிச்சந்திரன், ஊழியர் தொண்டிராஜ் மூவரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். நீட் தேர்விற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியதை இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்தார். தமிழகம் முழுவதும் நீட் விலக்கு கோரியும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள், இண்டி கூட்டணி கட்சிகள் நடத்தி வருகிறார்கள். ஜனநாயகத்திலே அதற்கு உரிமை உண்டு. நேற்று நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிகழ்ச்சியிலே நீட் எதிர்ப்பு குறித்து, நீட் விலக்கு குறித்து பேசியிருக்கிறார். கோவை டு நீலகிரி மேட்டுப்பாளையம் சாலையிலே நீட்டை தமிழகத்திலே திணித்தால் இந்தியா துண்டாகிவிடும், இந்தியா ஒழிக, இத்தகைய சுவர் வாசகங்களை எழுதியிருக்கிறார்கள். நீட் விலக்கு, நீட் எதிர்ப்பு போராட்டம் என்கிற பெயரிலே பல்வேறு இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், அர்பன் நக்சல் அமைப்புகள், திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் பிரிவினைவாதத்தை, இந்தியாவை துண்டாக்குவோம் என்றெல்லாம் அவர்கள் பேச்சிலே குறிப்பிட்டு வருகிறார்கள். இப்ப ஜோசப் விஜய் சொல்றாரு நீட் விலக்கு ஒன்றுதான் தீர்வுன்னு. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிந்து போன ஒரு பிரச்சனை. நீட் நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வின் காரணமாக மருத்துவ படிப்பு வியாபாரமாக இருந்தது. 50 லட்சம் 60 லட்சத்துக்கு MBBS அது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. சமூக நீதி பாதிக்கப்படல. இந்த நீட் தேர்வினால தமிழகத்தை சார்ந்தவர்கள் நல்ல வகையிலே பலனடைந்திருக்கிறார்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகள், தெருவோரம் கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாபாரியுடைய மகள், விவசாயி மகள், நெசவாளி மகள், இவங்கெல்லாம் இன்னைக்கு டாக்டரா மாறி இருக்கிறாங்க. இவர் ஜோசப் விஜய் அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்காம இந்தியாலேயே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் சாதனை படைத்திருக்கிறார்கள். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நீட் தேர்வு குறித்து பேசுகிற பொழுது இந்தியாவை ஒன்றியம் என்று கூப்பிட்டதும், இப்ப இந்த நீட் தேர்வு போராட்டங்கள் என்கிற பெயரிலே இந்திய ஒற்றுமைக்கு விரோதமாக பிரிவினை பேசுவதும் கண்டிக்கத்தக்கது. இது குறித்து மத்திய மாநில அரசுகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா ஒழிக என்று எழுதுபவர்கள், தமிழ்நாட்டை துண்டாக்குவோம் என்று பேசுபவர்கள், இந்தியாவை ஒன்றியம் என்று குறிப்பிடுவது இதெல்லாமே பிரிவினைவாதம் தான். இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன்.